சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டு காவலில் கழிப்பதற்கு டத்துஸ்ரீ நஜீப் ரசாக்கை அனுமதிப்பதற்கு முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததை துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹமத் ஜாயித் ஹமிடி உறுதிப்படுத்தினார். இந்த உத்தரவு தொடர்பான ஆவணத்தை ஸ்லாங்கூர் மாநில அம்னோவின் முன்னாள் பொருளாளர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் ஜனவரி 30ஆம் தேதி கண்ட்ரி ஹைட்ஸில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே தம்மிடம் காட்டியதாக அம்னோவின் தலைவருமான ஜாஹிட் கூறிக்கொண்டார். நஜீப்பின் நீதித்துறை சீராய்வு மனு மீதான விண்ணப்பத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதியிடப்பட்ட தனது ஆதரவுக்கான எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பத்திரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கான அந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும் என ஜாஹிட் தெரிவித்துள்ளார். முன்னாள் பேரரசர் சுல்தான் அப்துல்லா தெரிவித்த கூடுதல் உத்தரவின் நகலை தனிப்பட்ட முறையில் புகைப்படம் எடுத்த அல்லது ஸ்கேன் செய்த ஆவணத்தை தங்கு ஜஃப்ருல் தனது தொலைபேசியில் காட்டியதாக அவர் கூறினார். காஜாங் சிறையில் இருக்கும் தற்போதைய சிறைவாசத்திற்கு பதிலாக வீட்டு காவலின் நிபந்தனையின் கீழ் நஜீப்பின் விண்ணப்பம் குறைக்கப்பட்ட சிறை தண்டனையை அனுபவிக்க அனுமதிக்கப்படுவார் என்று முன்னாள் பேரரசரின் கூடுதல் உத்தரவின் உள்ளடக்கங்கள் வெளிப்படையாக கூறும் இணைப்பு உத்தரவு ஜனவரி 29 தேதியிடப்பட்டதோடு அதில் முன்னாள் பேரரசரின் முத்திரை கையெழுத்துடன் இருந்ததையும் தாம் பார்த்ததாகவும் ஜாஹிர் தெரிவித்துள்ளார்.